வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பிப்ரவரி 14, 2021 ராஜஸ்தான் பரத்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தோட பேரு தான் சந்தன்பூர். அந்த கிராமத்துல வாழ்ற கியான் சிங் ஹேமலதா தம்பதிக்கு 2 பையன் ஒரு பொண்ணு இப்படின்னு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த தம்பதியோட கடைசி பையன் பேரு தான் கோலு. படிப்புல ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிற அந்த பையன் அது சண்டே அப்படிங்கறனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருட்டுனதும் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ மறுநாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கறனால கோலு உட்பட அவனோட அக்கா, அண்ணன் இப்படின்னு இவங்க 3 பேரும் டின்னர் முடிச்சிட்டு சீக்கிரமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் கோலுவோட அம்மா ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்றதுக்காக தூங்கிட்டு இருந்த தன்னோட பசங்களை எழுப்ப ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அந்த ரூம்ல கடைசி பையனான கோலு மட்டும் இல்ல. அப்படின்னா அந்த சின்ன பையன் எங்க போயிருப்பான், அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற திகில் நிறைஞ்ச கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்பவம் அன்னைக்கு தாயான ஹேமலதா தூங்கிட்டு இருந்த மத்த 2 பசங்களையும் எழுப்பி தம்பியை எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கும் கோலு எங்க போனான்னு தெரியல. சோ இப்போ வீட்டுல ஒரு இடம் கூட விடாம தன்னோட பையனை தேடினதுக்கு அப்புறமா வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ், கோலுவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு பாக்குற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டே கோலு வழக்கமா விளையாட போற இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் அந்த சின்ன பையன் இல்ல. சோ அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாத பையனோட பேரண்ட்ஸ் மதியம் 1 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் காணாம போனது 8 வயசு சின்ன பையன் அப்படிங்கறனால இந்த கேஸ்ல தனிப்பட்ட விதத்துல ஆர்வம் காட்டி அவங்க பங்குக்கு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேடி இருக்காங்க. சரியா 3 நாளைக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி போலீஸ் டீம் அவங்களோட மோப்ப நாயை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணின அந்த நாய் இறுதியா அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு விவசாய நிலத்துக்கு போய் அங்கேயே ரொம்ப நேரமா நின்றுருக்கு. அந்த விவசாய நிலம் அதே கிராமத்தை சேர்ந்த லகான் சிங் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமானது. அந்த நபர் தன்னோட நிலத்துல முட்டைக்கோஸ் உட்பட சில காய்கறிகளை பயிரிட்டு இருக்காரு. இப்போ போலீஸோட மோப்பனாய் அந்த நபரோட நிலத்துல நிக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக்கான லகான் சிங் போலீஸ பார்த்து, சார் என்னோட நிலத்துல எதுவும் இருக்க வாய்ப்பில்ல, ஏன்னா நான் இங்க டெய்லி வந்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நிலத்துல சின்ன பசங்க யூஸ் பண்ற ஒரு ஷூ இருந்திருக்கு. அந்த ஷூ காணாம போன கோலுவோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனாலும் போலீஸோட உள்ளுணர்வுல இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்ததுனால தன்னோட உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த போலீஸ் காய்கறிகள் பயிரிடப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தை தவிர அதை சுத்தி இருக்கிற மத்த இடங்கள்ல குழி தோண்டி ஏதாவது இருக்குதான்னு பாக்குறாங்க. பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறம் இறுதியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குழிய தோண்டும் போது சுத்தி இருக்கிற எல்லாரோட ஈரக்கொலைய நடுங்க வைக்கிற மாதிரி அந்த குழிக்குள்ளதான் கோலுவோட இறந்த உடல் அழுகுன நிலைமையில இருந்திருக்கு. அடுத்ததா அந்த இறந்த உடலை மீட்ட போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தினதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க உட்பட நெய்பர்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சும் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த எந்த ஒரு சின்ன க்ளூவும் கிடைக்கல. பல நாள் விசாரணைக்கு அப்புறமா சோர்ந்து போன போலீஸ் அதிகாரிகள் கோலுவோட கேஸ் ஃபைல ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மத்த கேஸ சால்வ் பண்ண ஆர்வம் காட்டியிருக்காங்க. போலீஸ பொறுத்தவரை அவங்களுக்கு இந்த கேஸ் 10/11 அவ்வளவுதான். ஆனா கோலுவோட பேரண்ட்ஸ் மட்டும் தன்னோட பையனை யார் கொலை பண்ணுனா, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க நினைச்சது மட்டும் இல்லாம தன்னோட பையன் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாட்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏறி இறங்கியிருக்காங்க. இறுதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பையனோட அப்பா ராஜஸ்தான் ஹைகோர்ட் நீதிபதிக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புறாங்க. அதை பார்த்த ஹைகோர்ட் நீதிபதி இந்த கேஸ மறுபடியும் விசாரிச்சு குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. சோ ராஜஸ்தான் சிஓ நிதிராஜ் சிங் தலைமையில போலீஸோட சில ஸ்பெஷல் டீம் கோலுவோட இந்த கேஸ ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பல மாச விசாரணைக்கு அப்புறமா இந்த கேஸ ஃபைனலுக்கு கொண்டு வர தேவையான ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது.
அதாவது கோலுவோட வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் ஒரு சிலர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணகாந்த் அப்படிங்கிற நபர் கோலுவோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான். சோ நீங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சா ஏதாவது விஷயம் தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில கிருஷ்ணகாந்த கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது அந்த நபர் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான நபரை கை காட்டியிருக்காங்க. சோ இப்போ அந்த 2 பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த போலீஸ் தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு விசாரிச்சது மட்டும் இல்லாம 2 பேரையும் நேருக்கு நேர் உட்கார வச்சு விசாரிக்கும் போது கோலு மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் ஒண்ணா வெளியாகி இருக்கு. போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 2 பேர் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. ராஜஸ்தானை சேர்ந்த கியான் சிங் ஹேமலதா தம்பதி 2 பேரும் அவங்களோட 3 குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பகல் டைம்ல அப்பப்ப கிடைக்கிற கூலி வேலைக்கு போற கியான் சிங் நைட் டைம்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறத வழக்கமா வச்சிருக்காரு. தன்னோட மனைவி குழந்தைங்க பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு. இப்படியே இவங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் கியான் சிங்கோட தம்பியான கிருஷ்ணகாந்த் அடிக்கடி தன்னோட அன்னை வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். ஆரம்பத்துல ஹேமலதா 27 வயசான தன்னோட குழந்தை கிருஷ்ணகாந்த் கிட்ட லிமிட்டா தான் பேசி பழகிருக்காங்க. ஆனா எந்த ஒரு வேலைக்கும் போகாம அந்த கிராமத்தையே சுத்திட்டு இருக்கிற கிருஷ்ணகாந்துக்கு தன்னோட அண்ணி ஹேமலதா மேல ஒரு தப்பான பார்வை இருந்திருக்கு. சோ எப்படியாவது ஹேமலதாவை தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்ச அவன் தன்னோட அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து தன்னோட ஆசைய தன்னோட அண்ணி கிட்ட சொல்லியிருக்கான். ஸ்டார்டிங்ல அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, உன்னோட மைண்டை நீ மாத்துறது தான் உனக்கு நல்லதுன்னு வீரப்பா பேசின ஹேமலதா சில நாட்களுக்கு அப்புறமா மனசு மாறி வெக்கமே இல்லாம கொழுந்தனான கிருஷ்ணகாந்த் கூட க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட மனைவி தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது பத்தி எதுவும் தெரியாத கியான் சிங் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்படியே ஒரு சில வருஷமா இவங்களோட கள்ள உறவு தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. சரியா 2021 பிப்ரவரி 14 நைட்டு கியான் சிங் பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ தாய்மைக்கு தகுதியே இல்லாத ஹேமலதா தன்னோட 3 பசங்களையும் தூங்க வச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணகாந்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கா. இப்போ தான் அண்ணன் வீட்டுக்கு வந்த கிருஷ்ணகாந்த் அண்ணியான ஹேமலதா கூட க்ளோஸா இருந்திருக்கான். ஆனா துரதிர்ஷ்டவசமா திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச 8 வயசான கோலு தன்னோட அம்மா இருந்த அந்த அலங்கோலமான காட்சியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்கான். இப்போ ஹேமலதா தன்னோட பையன் கிட்ட நடந்த இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, குறிப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு அதிகார தோனில மிரட்டியிருக்காங்க. ஆல்ரெடி அதிர்ச்சியில இருந்த அந்த சின்ன பையன் என்ன பேசன்னு தெரியாம பயத்துல இருக்கும் போதே அங்க இருந்த கிருஷ்ணகாந்த் கண்டிப்பா இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் என்னோட அண்ணன் கிட்ட சொல்லிடுவான், சோ இவனை உயிரோட விட்டா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னதுனால 2 பேரும் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இறுதியா காமோன் தாய் பாசத்தை மறைச்சதும் தாயான ஹேமலதா உட்பட கிருஷ்ணகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து கோலுவோட கழுத்தை சார்ஜர் வயரை வச்சு இறுக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கையையும் காலையும் உதறி மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த அந்த சின்ன பையன் சில நிமிஷத்துக்கு அப்புறம் மூச்சு திணறி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இப்போ அடுத்ததா என்ன பண்றதுன்னு யோசிச்ச அந்த 2 பேரும் இறந்த உடலை ஒரு மூட்டை கட்டி அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லகானுக்கு சொந்தமான விவசாய நிலத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நைட்டோட நைட்டா அங்கேயே ஒரு குழிய தோண்டி இறந்த உடலை புதைச்சதுக்கு அப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் தன்னோட பையனை தேடுற மாதிரி நடிச்சு ஹேமலதா அவளோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதே சமயத்துல இந்த கொலைக்கு முக்கிய காரணமா இருந்த கிருஷ்ணகாந்தும் அந்த பையனை பல இடத்துல தேடுற மாதிரி நடிச்சிருக்கான். இந்த கேஸ்ல ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, தன்னோட மனைவியான ஹேமலதா தான் தம்பி கூட அஃபர்ல இருந்த விஷயம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணும் போதுதான் கியான் சிங்குக்கே தெரிய வந்திருக்கு. தான் பையனோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி கியான் சிங் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்தனாலதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஃபைனலா கொலை நடந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் குற்றவாளியான ஹேமலதா மற்றும் கிருஷ்ணகாந்த் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் 2023 செப்டம்பர் மாசம் ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது.
எத்தனையோ பெண்கள் தனக்கு ஒரே ஒரு குழந்தையாவது பிறந்துராதான்னு இன்னும் வரை ஏங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹேமலதாவுக்கு 1க்கு 3 குழந்தைங்க இருந்தோம் தன்னோட காம இச்சைய கண்ட்ரோல் பண்ணாம தான் 10 மாசம் சுமந்து பெத்த தன்னோட பையனையே ஈவு இறக்கம் இல்லாம கொடூரமா கொலை பண்ணிருக்கா. பெண்கள் ஆண்கள் இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கை துணைக்கு கடைசி வரை உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது கொஞ்சமாவது குறையும். இந்த கேஸ்ல தாய்மைக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஹேமலதாவோட செயலை பத்தியும் தன்னோட அண்ணனுக்கு துரோகம் பண்ணி தன்னோட அண்ணிய அபகரிச்ச கிருஷ்ணகாந்தோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.